إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பின் தலைப்பாக இரவு நேரத்தில் பிரயாணத்திலும் ஊரிலும் ஒருவர் பேண வேண்டிய நபி வழிகள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய நபி வழிகளை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இதில் முதல் செய்தியாக நாம் பார்ப்போம். இந்த செய்தி புகாரியில் பதிவாகி இருக்கிறது. 559வது எண்ணிலே வருகிறது. இந்த செய்தியை ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. குன்னா நுஸல்லில் மக்ரிப மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயன்ஸரிஃபு அஹதுனா வ இன்னஹு லயுப்ஸிரு மவாகிஅ நப்லிஹி என்று இந்த செய்தி வருகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் மக்ரிபை தொழுவோம், மக்ரிப் தொழுகை நாம் தொழுவோம். பிறகு ஒருவர் எங்களில் திரும்பி செல்கின்ற போது அவர் தமது அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும், அம்பு விழும் இடத்தை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்க இந்த ஆரம்ப நேரத்திலேயே மக்ரிபை தொழுவோம் என்று இந்த செய்தி புகாரியிலே இடம்பெறக்கூடிய செய்தியாகும். எனவே மக்ரிபுடைய அந்த தொழுகையை ஆரம்ப நேரத்திலே தொழுவது என்பது நபி வழியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னர் சுன்னத்தான தொழுகையை தொழுவதற்கு வழிகாட்டிய ஹதீஸ்கள். இதில் ஒரு செய்தியை பாருங்கள். ஸஹீஹுல் புகாரில 1183வது எண்ணிலே வருகிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் அப்துல்லாஹ் இப்னு அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நீங்கள் மக்ரிபுக்கு முன்னர் தொழுது கொள்ளுங்கள். மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னர், சல்லூ கப்ல ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னர் தொழுது கொள்ளுங்கள் என்று நபியாக 3 முறை சொல்லிவிட்டு 3வது முறை சொன்னார்கள், லிமன் ஷா, நாடியவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார், நாடியவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு ஹதீஸிலும் நபி அவர்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் ஒரு தொழுகை உண்டு என்று 3 முறை சொல்லிவிட்டு 3வது முறை நாடியவர்களுக்கு என்று சொன்னார்கள் என்ற செய்தியும் இடம்பெறுகிறது. எனவே இந்த செய்திகள், அதே போன்று சஹாபாக்கள் மக்ரிபுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்வார்கள்? தூண்கள் சுவர்களை நோக்கி விரைவார்கள், விரைந்து போய் தொழுவார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அந்த மக்ரிபுடைய அதானுக்கு இகாமத்துக்கு மத்தியில் ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது என்பதற்கு
இந்த செய்திகள் சான்றாக இருக்கின்றன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையிலே என்ன அத்தியாயங்களை ஓதுவார்கள் என்பது தொடர்பான ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது, அதாவது ஒரு செய்தி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையில் வத்தூரி வ கிதாபி மஸ்தூர் என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள் என்ற ஒரு ரிவாயத்து வருகிறது. இதை ஜுபைர் இப்னு முத்இம் அவரை இது செய்தி அறிவிக்கும் போது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அது அவருடைய இஸ்லாத்துக்கு காரணமாக அமைந்தது. அந்த பத்ர் போருடைய கைதிகள் சம்பந்தமாக பேசுவதற்கு அவர் மதீனாவுக்கு செல்கிறார். அப்போது மக்ரிபுடைய நேரம், அந்த மக்ரிபுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இந்த சூரத்து தூர் அத்தியாயத்தை நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி. அப்ப இந்த செய்தி என் அருமையான சகோதரர்களே, புகாரி போன்ற கிரந்தங்களிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அப்ப எனவே இந்த ஹதீஸ் எதற்கு ஆதாரம் என்றால், நபி அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையில் சூரத்து தூர் அத்தியாயத்தை ஓதினார்கள் என்பது. மற்றொரு ரிவாயத்தை பாருங்கள், இதுவும் புகாரியில் வரக்கூடியதுதான். 4854 அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மக்ரிபுடைய தொழுகையில வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற அத்தியாயத்தை ஓதினார்கள். அப்போது அவங்க தொழுகையை முடித்த பிறகு சொல்கிறார்கள், எனது அருமை மகனே என்று அழைக்கிறான். மகனை அழைத்து சொல்கிறார்கள். உம்முல் ஃபத்ல் அவர்கள் என்ன செய்யறாங்க, மகனை அழைத்து சொல்கிறார்கள். அதாவது நபி அவர்கள் தங்களுடைய அந்த இறுதி நாட்கள் என்ன செஞ்சாங்க, மக்ரிபுடைய தொழுகையில இந்த அத்தியாயத்தை ஓதினார்கள், அது எனது நினைவுக்கு வந்துவிட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அத்தியாயத்தை நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், அதாவது அவர்கள் யார், மர்வான் இப்னு ஹக்கம் இதை சொல்கிறார்கள், நீங்க ஸைத் இப்னு சாபித் சொல்றாங்க, நீங்க என்ன சூரத் இந்த மக்ரிபுடைய தொழுகையில சிறிய சூறாக்களை ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையில் நீண்ட அந்த அத்தியாயங்களிலே உள்ள 2 அத்தியாயங்களை ஓதினார்கள் என்று சொன்னார்கள். அந்த நீண்ட அத்தியாயங்கள் தான் அல் ஆராஃப். இது நசாயில வரக்கூடிய 990வது செய்தி. அப்ப இதுல என் அருமையான சகோதரர்களே, மற்ற சூரா எது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அல் அன்ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயங்களை கூட நபி அவர்கள் மக்ரிபுடைய தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த சிறிய சூறாக்கள் ஓதுவ சம்பந்தமான ஹதீஸ்களும் இதிலே இடம்பெற்றிருக்க வேற ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே போன்று அடுத்ததாக நாம் இன்னொரு சுன்னாவை பார்ப்போம். அதாவது மக்ரிபுடைய இஷாவுடைய சுன்னத்துகளை வீட்டிலே தொழுதல். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து 10 ரக்காத்துகளை நான் என்ன செய்தேன், நான் அறிந்து கொண்டேன். 10 ரக்காத்துகள். அது லொஹருக்கு முன்னர் 2 ரக்காத்துகள், லொஹருக்கு பிறகு 2 ரக்காத்துகள், மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் ஃபி பைத்திஹி, அவரது வீட்டில், ரக்காத்தைனி பஅதல் இஷா ஃபி பைத்திஹி, அப்ப இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத்துகள் வீட்டில், ரக்காத்தைனி கப்ல ஸலாத்தி சுபஹ், சுபஹ்க்கு முன்னர் 2 ரக்காத்துகள். எனவே இந்த மக்ரிபுடைய இஷாவுடைய அந்த சுன்னத்துக்களை, பின் சுன்னத்துக்களை வீட்டிலே தொழுவது என்பது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். இது புகாரியில் 1180வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அதே போன்று மக்ரிபுடைய தொழுகைக்கு பிறகு தொழப்படுகின்ற 2 ரக்காத் சுன்னத்தை பொறுத்தவரையில் அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சூறாக்களை ஓதினார்கள், சுமார் 20 தடவைக்கு மேல் இவ்வாறு அவங்க செவியுற்றதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்லக்கூடிய செய்தி. அவர்கள் மக்ரிபுடைய அந்த பின் சுன்னத், அதே போன்று ஃபஜ்ருடைய முன் சுன்னத், இதில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் வல்லாஹு அஹத் அத்தியாயங்களை ஓதுவார்கள் என்ற செய்தி நசாயில 992வது எண்ணிலே என்ன செய்கிறது, இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் மற்றும் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அந்த இரவு என்பது சூழ்ந்து கொள்கின்ற போது, அந்த மாலை வேலை சூரியன் மறைகின்ற நேரத்தில் நபி அவங்க சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகளை நீங்க என்ன செய்யாங்க, வெளியே விடாதீர்கள்,
ஷைத்தான்கள் பரவுகின்ற நேரம். எனவே இஷாவுடைய நேரம் இரவு முழுமையாக இரவு ஆகிவிட்டது என்றால் அவர்களை விடுங்கள். அதில் அப்போது என்ன, அந்த ஷைத்தான்கள் அந்த நேரத்தில் அவ்வாறு சுற்றித் திரிய மாட்டார்கள் என்பதுதான். எனவே அதே போன்று நாம் பார்க்கின்றோம் அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டுடைய கதவை பிஸ்மில்லா என்று சொல்லி மூடுங்கள் இரவில் மூடுகின்ற போது. அதே போன்று விளக்குகளை அணைக்கின்ற போதும் பிஸ்மில்லா என்று விளக்குகளை அணைத்து விடுங்கள். அதே போன்று உங்களுடைய பாத்திரங்களை மூடுகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள். அதே போன்று அதை மூடுவதற்கு ஒன்றுமில்லை, அதன் மீது ஒரு குச்சியை வைத்து என்ன செய்ய, பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரில 1280 வரக்கூடிய செய்தி. எனவே இரவில் மற்றொரு செய்தி, இரவில் உணவு உட்கொள்ளும் போது, இரவு பகல் பொதுவாக உணவை உட்கொள்ளும் போது பிஸ்மில்லா என்று சொல்லுதல் என்ற செய்தி. எனவே இவ்வாறு அந்த வீட்டினுடைய கதவுகள் மூடப்படும் போது பிஸ்மில்லா என்று சொன்னால் ஷைத்தான் அந்த வீட்டிலே இரவில் தங்க மாட்டான், தங்க முடியாது, தங்குவதற்கு அவனுக்கு அனுமதி இல்லை என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வழிகாட்டலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்களில் இருக்கின்றன. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிப்பாங்களாக இருந்தால், அது இந்த மகரிபுடைய அந்த நேரம் அப்படி என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நினைச்சா ஒரு சொல்லுவாங்க, அவசரமாக பயணம் புறப்படுவதாக இருந்தால் என்ன செய்வாங்க, மகரிப் தொழுகையை தாமதப்படுத்தி மகரிபையும் இஷாவையும் சேர்த்து என்ன செய்வாங்க, நபி அவர்கள் தொழுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி. எனவே இந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறான வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வழிகாட்டல் அமைந்திருக்கிறது. நபி அவங்க என்ன செய்வாங்க, மகரிபை பிற்படுத்தி மகரிபையும் இஷாவையும் சேர்த்து என்ன செய்வாங்க, தொழுவார்கள். இவ்வாறு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க என்று வரக்கூடிய செய்தி. இந்த செய்தி புகாரியில் 1090 வரக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சுன்னாதான் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரஅ பில் ஆயத்தைனி மின் ஆஹிர் சூரத்தில் பக்ரா ஃபி லைலத்தின் கஃபதா. சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை யார் இரவில் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானது என்று வரக்கூடிய செய்தி. இது புகாரில் 5008 வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நாம் இரவில் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களை ஓதுவது என்பது மிகவும் பாக்கியம் பொருந்தியதாக இருக்கிறது. அவரது அந்த இரவுக்கு அது ஈடேற்றம் மிக்கதாக, பாதுகாப்பாக, நன்மைகள் சேர்க்கக்கூடியதாக. ஏன்னா ரசூலுல்லாஹ் வார்த்தை எப்படி சொல்றாங்கன்னா, அந்த இரவுக்கே போதுமானது என்ற அளவுக்கு சொல்றான். எனவே இந்த சுன்னாவை நாம் என்ன செய்யணும், இரவில் நாம் கவனிக்க வேண்டிய, கடைபிடித்து வர வேண்டிய ஒரு சுன்னாவாக இந்த சுன்னா இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்களில் யாருக்கு இரவில் குர்ஆனில் 3 ஒரு பகுதியை ஓத முடியாது என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் நம்மில் யாருக்குத்தான் அது முடியும் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் இருக்கிறதே அது குர்ஆனில் 1/3 நிகரானது என்று சொன்னார். எனவே இரவில் ஒருவர் சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயத்தை ஓதுவது என்பதும் ஒரு நபி வழியாக, பலரும் ஒரு மறந்த ஒரு நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவில் சூரத்துல், இப்போ நாங்கள் இரவில் தூங்கும் போது ஓதுவது அல்ல, அது வேறு. அதே மாதிரி தான் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களும் இது தூங்கும் போதுன்னு வரல ஹதீஸ்ல, இரவில் ஓதுவதுதான் வருது. எனவே எந்த அளவுக்கு அது இரவுடைய ஆரம்பத்தில் ஓதிக்கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அது சிறப்புக்குரியது, சிறப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகை பிற்படுத்தல் என்பது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால் முஸ்லிம்ல 639 வருகிறது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் இரவு நாம் இஷாவுடைய தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்பார்த்திருந்தோம். என்ன செய்து மிகவும் தாமதமாகிவிட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அளவு தாமதமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அப்போ நமக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் அவங்களோட குடும்ப விஷயங்களில் ஏதாவது அவங்க என்ன செய்கிறாங்க, அலுவல்களில் அவங்களுக்கு வந்து விட்டதா அல்லது வேறு எதுவும் தேவைகளான்னு நமக்கு தெரியாது.
அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களை தவிர வேறு யாரும் இப்போது இந்த தொழுகையை எதிர்பார்த்து இருக்கவில்லை. எனது சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்றால் இந்த நேரத்தில் தான் நான் இஷாவை என்ன செய்திருப்பேன், தொழுதிருப்பேன், தொழுவிக்க செய்திருப்பேன் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகு முஅத்தினுக்கு இகாமத் சொல்லுமாறு ஏவி நபி அவங்க அந்த தொழுகையை நடத்தினாங்க. எனவே இஷா தொழுகையை என்ன செய்யறது, பிற்படுத்துவது என்பதும் ஒரு நபி வழி. எனவே நாம் இதில் என்ன செய்யணும், ஜமாத்து என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஷாவுடைய தொழுகையிலே என்ன சூறாக்களை ஓதுமாறு சொன்னார்கள் அப்படின்னு பார்க்கின்ற போது, அதாவது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்க, இஷாவை தொழுவிப்பாங்களா இல்லையா தங்களுடைய அந்த சமூக மக்களிடம் சென்று. அவ்வாறு சென்று அவங்க ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீரை எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளில் உள்ள ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, வருகிறார். இந்த தொழுகையில சேர்றாங்க. சேர்ந்தா முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாங்க, சூரத்துல் பக்கரா அல்லது நிசா அத்தியாயத்தை ஓதுகிறார்கள். எனவே அவர் என்ன செஞ்சாரு, அவர் அந்த ஜமாத்தை விட்டு அவர் பிரிந்து அவர் தொழுது விட்டு அவர் சென்று விட்டார். எனவே இது என்ன செய்யப்பட்டது, அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இது தொடர்பாக முறையிட்டார். நான் இப்படி ஒரு வேலையோடு வந்தேன், இவர் இப்படி இந்த சூறாக்களை ஓதிக்கொண்டிருந்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிட்ட போது நபி அவங்க முஆத் இப்னு ஜபல் பார்த்து கேட்கிறாங்க, என்ன நீங்க குழப்பம் விளைவிக்கின்றீர்களா என்று கேட்டுவிட்டு 3 முறை இவ்வாறு கேட்டாங்க. கேட்டுவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த தொழுகையில சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, வல்லைலி இதா யக்ஷா போன்ற சூறாக்களை நீங்க என்ன செய்யலாம், ஓதலாமே. உங்களுக்கு பின்னால வயதானவர்கள், பலவீனமானவர்கள், தேவையுடையவர்கள் எல்லாம் தொழுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டாங்க என்று வரக்கூடிய இந்த செய்தி இது புகாரில 705வது வருது. எனவே இந்த செய்தியில் நாம் பார்க்கின்ற போது நபி அவங்க இஷாவுடைய தொழுகையில சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, வல்லைலி இதா யக்ஷா போன்ற அத்தியாயங்களை ஓதுமாறு வழிகாட்டினாங்க என்ற ஒரு சுன்னாவை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள். அபூ ராஃபி என்பவர் சொல்றாரு, நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களோடு இஷாவுடைய தொழுகையை தொழுதேன். அவர்கள் இதஸ் ஸமாஉன் ஷக்கத் என்ற அத்தியாயத்தை ஓதினாங்க. சூரத்துல் இன்ஷிகாக் அத்தியாயத்தை என்ன செய்தார்கள், ஓதினாங்க. இது முஸ்லிம்ல 811வது வரக்கூடிய செய்தி. எனவே அவர்கள் அதில் அந்த சஜிதத் திலாவா, அங்க சஜிதாவுக்கு ஒரு இடம் அந்த அத்தியாயத்தில் வரும். எனவே அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, சஜிதா செய்தார்கள். இதை பற்றி அவங்க பிறகு கேட்குறாங்க, அந்த சஜிதாவை பற்றி கேட்டபோது சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இருந்து தொழுதேன். சஜத்து பியா ஹல்ஃப அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நான் என்ன செய்தேன், தொழுதேன். அவங்க இப்படி என்ன செஞ்சாங்க, சுஜூத் செய்தார்கள். எனவே நான் மரணிக்கும் வரை அதை விடமாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி. எனவே இந்த செய்தி இஷாவுடைய தொழுகையில் இதஸ் ஸமாஉன் ஷக்கத் என்ற அத்தியாயத்தை ஓதுவதற்கான அந்த சுன்னா வழிகாட்டல். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலே இருக்கின்ற போது, இது பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பிரயாணத்தில் இருக்கின்ற போது இஷாவுடைய தொழுகையில என்ன செய்தார்கள், வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற அத்தியாயத்தை அந்த 2 ரக்காத்துகள்ல என்ன செய்தார்கள், ஒரு ரக்காத்தில் ஓதினார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இது பிரயாணத்தில். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஷாவுடைய தொழுகையில் ஓதிய அத்தியாயங்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அதாவது இரவில் ஒருவர் தூங்கச் செல்வதற்கு முன்னால் என்ன செய்தல், வுது செய்து கொள்ளுதல். வுது செய்து கொள்ளுதல் புகாரில 6311 வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் அந்த படுக்கைக்கு வந்தால் தொழுகைக்கு வுது செய்வது போன்று என்ன செய்யட்டும், வுது செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்ற அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதே போன்று ஒருவர் தனது படுக்கைக்கு வருகிறார், வந்தால் என்ன செய்யட்டும், அவர் தனது அந்த படுக்கையுடைய விரிப்பை தனது அந்த கையில் இருக்கிற கீழாடை அதை கொண்டு என்ன செய்ய தட்டுவது. அதே போன்று அந்த நேரத்திலே பிஸ்மில்லா என்று சொல்வது, பிஸ்மில்லா என்று கூறுவது. என்ன, அதை கீழே என்ன இருக்குது அப்படின்ட்டு தெரியாது, விச ஜந்துக்கள் கூட இருக்கலாம். அவ்வாறு தட்டுவது என்பது என்ன நபி வழியாக இருக்கிறது.
அவ்வாறு செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார், தனது விழாப்புறத்தை வைக்கிறார். வைக்கும்போது என்ன செய்வது, அவர் தனது வலது கையுடைய அந்த உள்ளங்கையில் வலது கன்னத்தை வைத்து வலது பக்கம் திரும்பியவராக அவ்வாறு என்ன செய்வது, தூங்குவது. அவ்வாறு அவர் சாயும் போது பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி வபிக அர்ஃபஉஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வஇன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் என்ற இந்த துஆவை ஓதுவர். ஒரு அழகான துஆ. உனது பெயரை கொண்டு எனது விழாப்புறத்தை வைத்தேன், உனது பெயரை கொண்டு எனது விழாப்புறத்தை நான் உயர்த்துவேன், அதாவது தூக்கத்திலிருந்து எழுவேன். எனது உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் எனக்கு நீ அருள் புரிவாயாக. நீ எனது உயிரை வாழ்வதற்காக அனுப்பினால் உனது அடியார்களை பாதுகாப்பது போன்று அதை பாதுகாப்பாயாக என்ற ஒரு சிறந்த துஆ. அப்போ இது புகாரில் 6320 வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வழிகாட்டல். அதே போன்று மற்றும் ஒரு செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்க பாருங்க. இது புகாரில் 6313. நபி அவர்கள் அந்த படுக்கையுடைய விருப்பிக்கு வந்துவிட்டால் என்ன செய்வாங்க, பிஸ்மிக்க அமூத்து ஆஹியா என்று சொல்வார்கள். உனது திருநாமத்தை கொண்டே நான் மரணிக்கிறேன், உயிர் தெழுகிறேன் என்ற இந்த அர்த்தம். தூங்குகிறேன், மறுபடியும் உயிர் தெழுகிறேன் என்று இவ்வாறு இந்த துஆவை ஓதிக்கொள்ளுதல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ரிவாயத்தை நீங்கள் பார்க்கலாம். புகாரில் 5017 வருகிறது. நபி அவங்க இரவில் தூங்க செல்லும் போது என்ன செய்வாங்க, அவங்களோட அந்த கைகளை உள்ளங்கைகளை இவ்வாறு சேர்த்து கொள்வார்கள். சும்மா நஃபஸ ஃபிஹிமா, பிறகு அதிலே ஊதுவார்கள். ஃபக்ரஅ ஃபிஹிமா, பிறகு அதில் ஓதுவாங்க. குல் வல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதிவிட்டு என்ன செய்வாங்க, தலையிலிருந்து தனது முகம் அதே போன்று உடல் இயன்றவரை என்ன செய்வாங்க, உடல்ல அதை இவ்வாறு தடவாங்க. 3 முறை இவ்வாறு செய்வார். 3 முறை என்ன செய்வாங்க, இவ்வாறு தடவாங்க 3 முறை என்ற செய்தி. இதுவும் நபி வழியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போன்று அருமையான சகோதரர்களே, மற்றொரு ரிவாயத்தில் நீங்க பார்க்கலாம். இதுவும் ஹுதைஃபா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ரிவாயத்து தான். நபி அவங்க தூங்குகின்ற போது என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அவங்க தனது அந்த கையில் இப்படி கன்னத்தை வைத்தவர்களாக அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்று சொல்வார்கள் என்று வரக்கூடிய துஆ. எழும்பும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்வார்கள். புகாரில் 6314 வரக்கூடிய செய்தி. அதே போன்று இன்னும் துஆக்கள் இருக்கின்றன. நபி அவங்க அபூதாவுல வரக்கூடிய செய்தி, ரப்பி கினி அதாபக் யௌம தபஅஸு இபாதக் என்ற துஆவை என்ன செய்வார்கள், ஓதுவார்கள் என்ற ரிவாயத்தை பார்க்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் தூங்கும் போது என்ன செய்வாங்க, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவங்க தனது உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வலது கன்னத்தை வைத்து அப்படி வலது பக்கமாக என்ன செய்வாங்க, அவர்கள் தூங்குவாங்க என்ற செய்தி புகாரில் 6315 வரக்கூடிய செய்தி. அதே போன்று தான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த திக்ர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அடிமையை கேட்டு தான் வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கல்ல, ஆயிஷாவோட விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நபி அவங்க இரவில் என்ன செய்யறாங்க, அவங்க 2 பேருக்கு மத்தியில், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஃபாத்திமா அவர்கள் மத்தியில் அவங்க அப்படி உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க, இதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு, ஒரு அடிமையை விட, ஒரு பணியாளனை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் இரவில் தூங்கும் போது இவ்வாறு என்ன செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லிக் கொள்ளுங்கள். இது அடிமையை விட உங்களுக்கு சிறப்பானது. புகாரில் 6318 வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான, அதே போன்றுதான் இரவில் ஒருவர் தூங்கச் செல்கின்ற போது இறுதியாக ஓத வேண்டிய துஆவாக அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ ஃபவ்வல்து அம்ரி இலைக் வ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வ அல்ஜஅது ظஹரி இலைக் ரஹ்பத்தன் வ ரஹ்பத்தன் இலைக் லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல் வ பி நபியிக அல்லதி அர்ஸல் என்ற துஆ. இது கடைசியான இறுதியான துஆவாக இதை நாம் ஓதுவது. அதே நிலையில் அவர் மௌத்தான, அவர் ஃபித்ராவில் மரணித்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று வரக்கூடிய அந்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இதெல்லாம் நபி அவங்க என்ன செய்தது, கற்றுத்தந்தவைகள். அதே போன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுதல்,
இரவில் தூங்கச் செல்லும் போது ஆயத்துல் குர்சி ஓதுவாராக இருந்தால் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், காலை வரை நெருங்க மாட்டான். ஒரு மலக்கு பாதுகாப்புக்காக நியமிக்கப்படுவார் என்று வரக்கூடிய செய்தி. இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நபி அவங்க கற்றுத்தந்த துவாக்கள் அவைகளை நாம் ஓதிக்கொள்ளுதல். அடுத்ததாக இரவில் ஒருவர் எதிர்பாராத விதமாக விழிக்கிறார். எதிர்பாராத விதமாக அவர் இரவில் என்ன செய்கிறார், விழித்துக் கொள்கிறார். உபாதத்தி இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் இவ்வாறு ஒருவர் என்ன செய்து எதிர்பாராத விதமாக விழிக்கும் போது என்ன ஓத வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதிவிட்டு பிறகு அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அவு தஆ அல்லது பிரார்த்திக்கிறார் என்றால் உஸ்துஜீப லஹு, அவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு முக்கியமான இடம் இது. எதிர்பாராத விதமாக எழுந்துவிட்டால் இந்த திக்ரை சொல்லிக்கொள்வது, சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ஃகிஃபிர்லி என்று மன்னிப்பை கேட்டுவிட்டு விரும்பிய துஆக்களை கேட்டல், தேவைகளை முன்வைத்தல், அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல் நபி அவங்க சொல்றாங்க, அவர் உது செய்து தொழுதால் அவரது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இது புகாரில் 1154வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. எனவே இந்த ஹதீஸை நாம் நமது வாழ்வில் செயல்படுத்தி இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் தங்களிடம் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாம் மற்றொரு செய்தியை பார்க்கலாம். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தனது மனைவி மைமுனா ரலியல்லாஹு வீட்டில் தங்கக்கூடிய அந்த நாளில் அவங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சிறிய தாயார். எனவே அவங்களும் போய் அந்த இரவுல அந்த வீட்டில் தங்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு வணக்கங்களை அறிந்து கொள்வதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக. சுப்ஹானல்லாஹ், அந்த இரவனுடைய பாதி கழிந்த பிறகு, அதாவது சற்று முன்னால் அது சற்று பின்னர் என்று சொல்றாங்க, நபி அவர்கள் எழுந்தார்கள். எழுந்து இப்படி என்ன செஞ்சாங்க, அந்த தூக்கத்துடைய அந்த களைப்பை இப்படி தனது முகத்தை தடவி அப்படி போக்கினாங்க. அவ்வாறு செஞ்சாங்க, இவ்வாறு தடவி கொண்டார்கள். பிறகு ஆல இம்ரான் அத்தியாயத்துடைய அந்த இறுதி 10 வசனங்களை ஓதினார்கள். சில ரிவாயத்துக்கள் வருது, நபி அவங்க வானத்தை பார்த்தவர்களாக ஓதினார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று ஆரம்பிக்கூடிய அந்த ஆல இம்ரானுடைய 3வது அத்தியாயத்துடைய அந்த இறுதி 10 வசனங்களை ஓதினார்கள் என்று பார்க்கிறோம். இது புகாரில 183வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, மற்றொரு செய்தியை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது என்று சொன்னால், திர்மிதியில 3416வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. ரபியத் இப்னு காபுல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி எவ்வளவு சிறப்புக்குரியவர் என்பதை நாம் அறிவோம் இல்லையா? இவர் அஸ்ஹாபு சுஃபா என்று அந்த திண்ணை தங்கிய திண்ணை தோழர்கள்ல ஒருவராக இருந்தவர்கள். இவங்க இரவுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நபியாவங்களோட வீட்டுக்கு அந்த வீட்டுடைய அந்த கதவு அதுக்கு பக்கத்துல தான் இவங்க என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்களுக்கு உது செய்வதற்காக, தண்ணீரை எடுத்து கொடுப்பதற்காக, பணிவிடை செய்வதற்காக இப்படி இருப்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய அந்த இரவு தொழுகை, நபி அவங்க தொழுவாங்களா இல்லையா, தொழும் போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த சில சப்தங்களை கேட்பாங்க. சொல்றார், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா நபி அவங்க சொல்லுவாங்க நீண்ட அந்த நிலைக்கு பிறகு. அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி என்று அந்த ஓதக்கூடிய சப்தம் இது கேட்கும். அதே போன்று சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இவ்வாறான இந்த வார்த்தைகள் இவைகளெல்லாம் சொல்வதை நான் என்ன செய்வேன், நான் செவியுறுவேன் என்று அவர்கள் சொல்றாங்க. அதே போன்று உங்களுக்கு தெரியும், மற்றொரு செய்தியில அவுஃப் இப்னு மாலிக் அல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரவு தொழுகை என்பது, ஒரு நாள் நான் இரவில் நபி அவர்களோட இரவு தொழுகையிலே நின்றேன். அவங்க என்ன செஞ்சாங்க, சூரத்துல் பக்ராவை தான் ஓதினாங்க. அவங்க ரஹமத்துடைய வசனங்களை கடந்து செல்லும் போது அல்லாஹ்விடத்தில் ரஹமத்தை பிரார்த்திப்பார்கள். அதாபுடைய வசனங்களை கடந்து செல்லும் போது அதாபை விட்டு, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள். எந்த அளவு அவங்களோட நிலையோ அதே அளவுக்கு அவங்களோட என்ன செய்து ருக்குவும் இருந்தது. சுப்ஹானல்லாஹ்.
அந்த ருக்கூல வந்து சுபஹானதில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் கிபிரியா வல் அவமா என்று என்ன செய்வாங்க, அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளன், பெருமைக்குரியவன், மகத்தானவன், தூய்மையானவன் என்ற இந்த வார்த்தைகளை நபி அவங்க ருக்குவில் ஓதுவார்கள். அதே போன்ற நிலையுடைய அளவுக்கே சுஜூத் செய்வார்கள். சுஜூதும் அதே போன்று இருக்கும். அதன் பிறகு எழுந்து அதற்கு பிறகு ஆல் இம்ரான் அத்தியாயத்தை ஓதினார்கள் என்று சொல்றாங்க. நபி அவனுடைய இரவு தொழுகையை பற்றி வரக்கூடிய செய்திகளில் இந்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அபுதாவுத்தில் 873வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ், இப்படித்தான் நபி அவர்களுடைய இரவு தொழுகை என்பது அமைந்திருந்தது என்பதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்தால் எதை கொண்டு அவனுடைய இரவு தொழுகையை ஆரம்பிப்பாங்க, எதை கொண்டு இரவு தொழுகையை ஆரம்பிப்பார்கள், எதை ஓதுவாங்க அப்படின்றத பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, இதா காம மினல் லைலி இஃப்ததஹ ஸலாத்தஹு. நபி அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்து விட்டால் அவங்களுடைய இரவு தொழுகையில எதை ஓதுவாங்கண்டா, தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராஈல வ மீகாஈல வ இஸ்ராஃபீல ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிக் இன்னக தஹதி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். இது முஸ்லீம்ல 770வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அற்புதமான ஒரு பிரார்த்தனை என்று பாருங்க. ஜிப்ரீலுடைய இறைவனே, மீகாயிலுடைய இறைவனே, இஸ்ராஃபீலுடைய இறைவனே, வானங்கள் பூமியை படைத்தவனே, மறைவானவற்றை வெளிப்படையானவற்றை அறிந்தவனே, நீதான் உனது அடியார்கள் முரண்பட்ட விடயத்தில் நீதான் அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கக்கூடியவன். எனவே உனது அனுமதி கொண்டு என்னை சத்தியத்தின் பால் வழிகாட்டுவாயா, அவர்கள் முரண்பட்டதிலிருந்து எனக்கு சத்தியத்தின் பால் எனக்கு வழிகாட்டுவாயா, நீயே நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுகிறாய் என்ற இந்த அற்புதமான துவாவை நபி அவர்கள் என்ன செய்வாங்க, ஓதுவார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது இரவு தொழுகைக்காக நபி அவர்கள் எழுந்தால் என்ன செய்வாங்க, சுருக்கமாக முதலில் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்வார்கள். அதற்கு பிறகுதான் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, நீளமான ரக்காத்துகளை தொழுவார்கள் என்ற அந்த வழிகாட்டலையும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் நபி அவங்க மற்றொரு வழிகாட்டலை சொல்கிறார்கள். இந்த செய்தி எங்கு வருகிறது என்றால் புகாரியில் 162வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களில் யாராவது தூக்கத்திலிருந்து எழுந்தால் அவர் பாத்திரத்துக்குள் கையை விடுவதற்கு முன்னர் தனது கைகளை கழுவிக்கொள்ளட்டும். ஏண்டா இரவில் அந்த கை எங்கெல்லாம் சென்றது என்று அவருக்கு தெரியாது என்று நபி அவங்க சொல்றாங்க. எனவே ஒரு பாத்திரத்தில் கைகளை விடுவதற்கு முன்னால் என்ன செய்வது, இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுதல் என்பது நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் தூக்கத்திலிருந்து ஒருவர் எழுந்து விட்டால் என்ன செய்வது, அவர் தனது மூக்கை 3 முறை சிந்துவது என்ற வழிகாட்டல். ஏன்னா ஷைத்தான் வந்து என்ன செய்யறான், அந்த மூக்குடைய ஓரத்தில் அவன் இரவை கழிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 238வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. இதுவும் ஒரு நபி வழியாக இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபி அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்தால் சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுதுதான் ஆரம்பிப்பாங்க என்ற செய்தி முஸ்லிம்ல 767வது எண்ணில் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இரவு தொழுகை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு தொழுகை, அதே போன்று அவர்கள் எழுந்தவுடன் என்னெல்லாம் செய்வாங்க என்பது சம்பந்தமான செய்திகளில் மற்றொரு செய்தியை பாருங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த பிரார்த்தனைகளில், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதக்கூடிய பிரார்த்தனைகளில் இந்த செய்தி புகாரியில் 1120வது வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, நபி அவங்க தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுந்தால் அவங்க இப்படி ஓதுவாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அந்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து லக்க முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து அந்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின் வலக்கல் ஹம்து அந்த மலிக்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வலக்கல் ஹம்து அந்த அல் ஹக் வ வஅதுக அல் ஹக் வ லிகாஉக ஹக் வ கௌலுக ஹக் வல் ஜன்னத்து ஹக் வன் நாரு ஹக் வன் நபியூன ஹக் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக் வஸ் ஸாஅத்து ஹக்
اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت أو لا إله غيرك. இன்னும் சில ரிவாயத்துக்கள் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்றும் வருகிறது. எனவே சுப்ஹானல்லாஹ் ஒரு அற்புதமான துஆ. இந்த துஆவை பொறுத்தவரையில் இரவு தொழுகைக்காக எழுந்தால் என்றும் வருகிறது. இரவு தொழுகைக்காக தக்பீர் கட்டி ஆரம்பத்தில் ஓதக்கூடிய துஆவிலும் இந்த துஆவை அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அப்போ அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் இந்த துஆவில் இருக்கிறது. வானங்கள் பூமியை நிலை பெறச் செய்பவனே, அவற்றில் உள்ளவனை நிலை பெறச் செய்பவனே, வானங்கள் பூமி அவற்றுக்கு மத்தியில் உள்ள ஆட்சியாளனை, உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமியுடைய பிரகாசமாக இருக்கக்கூடியவனே, அவைகளுக்கு மத்தியில் பிரகாசமாக உனக்கே புகழ் அனைத்தும் என்று இப்படியெல்லாம் அல்லாஹுவை புகழ்ந்து நீதான் உண்மையானவன், உனது வாக்குறுதி உண்மையானது, உனது சந்திப்பு உண்மையானது, உனது வார்த்தை உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர்கள், இறுதி நாள் உண்மையானது, நான் உனக்கே கட்டுப்பட்டேன், உன்மீதே நம்பிக்கை கொண்டேன், உன்மீதே உன்னிடத்தில் என்ற காரியங்களை ஒப்படைத்தேன், உன்னையே முன்னோக்கினேன், உன்னை கொண்டே நான் என்ன செய்வேன், எதிரிகளோடு வழக்காடுவேன், உன்னிடத்திலே தீர்ப்பை கேட்பேன். எனவே எனது முன் செய்த பாவங்கள், அதே போன்று பிறகு செய்த பாவங்கள், இரகசியமாக வெளிப்படையாக செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துவன், நீயே பிற்படுத்துவன், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இப்படி அற்புதமான ஒரு துவா. இதை நபி அவர்கள் என்ன செய்வாங்க, இரவில் எழுந்தால் ஓதக்கூடிய ஒரு சிறந்த பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த இரவு தொழுகையில சஜிதாவில் இருக்கும்போது இப்படி துவா செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, 486 வருகிறது. அல்லாஹும்ம அஊது பிரிதாக்க மின் ஸஹதிக் வ பிமுஆஃபாதிக மின் உகூபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல கேட்கக்கூடிய துவா. சுப்ஹானல்லாஹ். உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன், உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று உன்னை கொண்டு உன்னை விட்டும் என்றால் உனது அந்த என்ன அந்த சிறந்த அல்லாஹ்வுடைய பண்புகளின் மூலம் அந்த தண்டனைக்குரிய விஷயங்கள் பாதுகாப்பு தேடுதல் என்ற அந்த அர்த்தம் அதில் இருக்கிறது. எனவே நீ உன்னை எந்த அளவு புகழ்ந்து கொண்டாய் அந்த அளவு உன்னை புகழ்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் என்று அந்த வரக்கூடிய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். இதை இரவு தொழுகைகளில் சஜிதாவிலே ஓதுதல். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த தலைப்பில் இன்னொரு பகுதி இருக்கிறது, இன்னொரு பகுதி இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கிறது. அந்த பகுதியை நாம் இன்னொரு தொடரில் என்ன செய்வோம், நிறைவு செய்வோம். ஏன்னா இரவு அந்த பிரயாணத்திலும் இதில் இருக்குது, பிரயாணத்திலும் நபியுடைய வழிமுறைகள் இரவுல இருக்குது. அதே போன்று நாம் இதில் ஓரளவு என்ன செய்தோம், இன்றைய வகுப்பிலே இந்த தலைப்பில் உள்ள ஒரு பகுதியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதில் மற்றும் ஒரு பகுதியை இன்னொரு வகுப்பில் நாம் நிறைவு செய்வோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அற்புதமான வழிகாட்டல்கள், இரவு என்பது எந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாம் மற்றொரு வகுப்பிலே அதை நிறைவு செய்வோம் என்று கூறி இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.